வந்து if statement. இப்போ இதோட syntax என்னன்னா ifக்கு அப்புறம் ஒரு கண்டிஷன். இந்த கண்டிஷன் ட்ரூவா இருந்தா தான் இந்த பிளாக் ஆஃப் கோட் எக்ஸிக்யூட் ஆகணும் அப்படின்னா இந்த மாதிரி if கண்டிஷன் போகும். ஃபார் எக்ஸாம்பிள் இங்க பாருங்க இந்த கண்டிஷன் ட்ரூவா இருக்கு அப்படின்னா இந்த ஸ்டேட்மெண்ட் எக்ஸிக்யூட் ஆகும். இல்லனா எக்ஸிக்யூட் ஆகாது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த கேஸ்ல வந்து பாத்தீங்கன்னா if x is greater than y, x greater than y தானே? ஓகே, you try it yourself போய் பாரு. so x greater than y தானே? true. இது ட்ரூவா இருக்குனா இந்த ஸ்டேட்மெண்ட் எக்ஸிக்யூட் ஆகும். x is greater than y அப்படினு இருக்கும். ஓகே, சப்போஸ் x is not greater than y அப்படினா இது false. false ஆனா ஸ்டேட்மெண்ட் எக்ஸிக்யூட் ஆகாது. எக்ஸிக்யூட் ஆகலனா உங்களுக்கு அவுட்புட்டே வராது. ஏன்னா இந்த ஸ்டேட்மெண்ட் எக்ஸிக்யூட் ஆகலனா பிரிண்டே வராது. ஓகே, சோ நம்ம என்ன பண்ணலாம், இது ஸ்டேட்மெண்ட் ட்ரூவா இல்ல வேற ஏதாவது எக்ஸிக்யூட் பண்ணனும்னா you can give else. ஓகே, இந்த elseல நம்ம வேற ஸ்டேட்மெண்ட் கொடுக்கலாம். x is smaller than y அப்படி கொடுக்கலாம். இப்ப ரன் பண்ணு. இப்போ இது ஃபால்ஸ் ஆயிடுச்சு கரெக்ட்டா? இது ஃபால்ஸ் ஆனா elseல என்ன ஸ்டேட்மெண்ட் இருக்கோ அது எக்ஸிக்யூட் ஆகும். எக்ஸிக்யூட் ஆகுதா? இப்ப நீ elseக்கு அப்புறம் இன்னொரு if கொடுக்கலாம். else if x is less than y அப்படினா மட்டும் தான் இது எக்ஸிக்யூட் ஆகணும். அப்படினா ஆமா x is less than y கரெக்ட்டா? இது எக்ஸிக்யூட் ஆயிடும். ஓகே, பிளஸ் இப்போ வந்து ரெண்டுமே 18 இருக்கு. ஈக்குவலா இருக்குன்னா என்ன ஆகும்? x is greater than y யும் false, x is less than y யும் false. அப்ப திருப்பி எந்த ஸ்டேட்மெண்ட்டும் எக்ஸிக்யூட் ஆகாது. அப்ப நம்ம என்ன பண்ணோம், இங்க இன்னொரு else. இந்த elseல இதுவும் false இதுவும் false அப்படினா ஒரு கோட் எக்ஸிக்யூட் ஆகணும் அப்படினா அதை இங்க போட்டு x is equal to y அப்படினு போடலாம். ரைட், இந்த கேஸ்ல நாம இது ஃபால்ஸா, இது ஃபால்ஸ்னா இங்க வரும். இங்க வந்து இது ஃபால்ஸ். அப்படினா இது எக்ஸிக்யூட் ஆகும். ஓகே, இப்போ x is equal to y அப்படின்றது பிரிண்ட் ஆகும். இப்போ ஏதாவது ஒரு கேஸ் ட்ரூ ஆகுது அப்படினா என்ன ஆகும்னா, இப்போ இந்த கேஸ் ட்ரூ ஆயிடுச்சு கரெக்ட்டா? இந்த கேஸ் ட்ரூ ஆனாலே இங்க எதுக்குமே போகாது கண்ட்ரோல். எல்ஸ்னா தான் இங்க வரும். கரெக்ட்டா? எல்ஸ்னா இது ஃபால்ஸா இருந்தா தான் இங்க வரும். சப்போஸ் நீ எல்ஸ் கொடுக்காம கூட அடிக்கலாம். எல்ஸ் கொடுக்காம கூட அடிக்கலாம். அப்ப இது ஃபால்ஸா இது ட்ரூவா இருந்தாலும் இது செக் ஆகும். ஓகே, சரி எல்ஸ் போடுறியோ போடலையோ அதை பொறுத்து தான் கோட் எக்ஸிக்யூட் ஆகும். நம்ம வந்து எங்க கோட் எக்ஸிகியூஷன் ஸ்டார்ட் ஆகுது, அதுக்கப்புறம் எங்கெங்கெல்லாம் போகுது, அந்த கோட் ஆஃப் லைன் ஆஃப் எக்ஸிகியூஷன் நமக்கு தெரியும். இப்போ இந்த ஸ்டேட்மெண்ட் இங்க ஸ்டார்ட் ஆகுமா, எக்ஸ்க்கு 28 அசைன் ஆகும், 18 இதுக்கு அசைன் ஆகும், இங்க வரும், இங்க கிரேட்டரா அப்ப ட்ரூ, ட்ரூனா இந்த இது எக்ஸிக்யூட் ஆகும். ஓகே, இந்த லைன் எக்ஸிக்யூட் ஆகும். அதுக்கப்புறம் இங்க வரும் s is less than y இல்ல ஃபால்ஸ், எல்ஸ்க்கு வரும். எல்ஸ்க்கு வந்து x is equal to y எக்ஸிக்யூட் ஆகும். ஓகே, இங்க பார் x is equal to y எக்ஸிக்யூட் ஆகும். ஏன் இங்க இது வந்துச்சு, நம்ம இங்க else போடல. சப்போஸ் நான் இங்க else போட்டேன் அப்படின்னா இது ட்ரூவா இருக்கிறதுனால இது எக்ஸிக்யூட் பண்ணி முடிச்ச உடனே இங்க எல்ஸ்னா தான் இங்க வரும். இது ட்ரூவா இருக்கு அப்படின்னா உடனே எண்டுக்கு வரும். அப்ப இந்த ஸ்டேட்மெண்ட் மட்டும் தான் ரன் ஆகும். சோ இந்த if else ifலாம் நம்ம கரெக்ட்டா பாத்துக்கணும். இந்த else ரிமூவ் பண்ணதுனால பாருங்க தப்பா கூட எக்ஸிக்யூட் ஆகுதுல. இந்த எக்ஸிகியூஷனை ஷார்ட்டாவும் இப்படி எழுதலாம். இதை வந்து பாத்தீங்கன்னா டெர்னரி ஆபரேட்டர் அப்படின்னு. இது எப்படின்னா if time is greater than 18 less than 18 னா good day இல்லனா good evening print பண்ணனும். ஓகே, அத நம்ம எப்படி எழுதலாம்னா time less than 18 அப்படினு போட்டு ட்ரூவா இருந்தா என்ன வரணுமோ அதை இங்க பண்ணனும். இந்த क्वेश्चन மார்க் அப்புறம் இந்த கண்டிஷன் ஃபால்ஸா இருந்தா என்ன கோட் எக்ஸிக்யூட் ஆகணுமோ அது கோலனுக்கு அப்புறம். சோ இது less than 18 ட்ரூ ஆர் ஃபால்ஸ்? ஃபால்ஸ். கரெக்ட்டா? அப்ப என்ன ஆகும்? is greater than 18. அப்ப good evening அப்படின்றது இந்த ரிசல்ட்க்கு அசைன் ஆகும். ரிசல்ட் வந்து ஒரு ஸ்ட்ரிங். ஸ்ட்ரிங்ன்றது கரெக்ஷன் ஆஃப் கேரக்டர்ஸ். ஓகே, அப்ப பிரிண்ட் பண்ணும்போது good evening அப்படின்றது பிரிண்ட் ஆகும். பிரிண்ட் ஆகுதா?
இதுவே இந்த வேல்யூ வந்து 20 பதிலா நம்ம 10 போடுறோம்னு வச்சுக்கோ. அப்ப டைம் less than 18 true or false? 10 less than 18 true. அப்ப என்ன அசைன் ஆகும்? குட் டே என்றது அசைன் ஆகும். அப்ப பிரிண்ட் ஆகுறது குட் டே. சோ இந்த கண்டிஷன் ட்ரூவா இருந்தா கொஸ்டின் மார்க் அப்புறம் இருக்கிற ஸ்டேட்மெண்ட் எக்ஸிக்யூட் ஆகும். ஃபால்ஸா இருந்தா கோலனுக்கு அப்புறம் இருக்கிற ஸ்டேட்மெண்ட் எக்ஸிக்யூட் ஆகும். சோ இஃப் கண்டிஷன் இந்த மாதிரி ஷார்ட்டாவும் எழுதிக்கலாம். ஓகே, அடுத்தது ஸ்விட்ச் ஸ்டேட்மெண்ட். ஸ்விட்ச் ஸ்டேட்மெண்ட் வந்து நீ நிறைய இஃப் எல்ஸ் போறதுக்கு பதிலா இந்த ஸ்விட்ச் ஸ்டேட்மெண்ட் யூஸ் பண்ணலாம். ஸ்விட்ச் ஸ்டேட்மெண்ட்ல வந்து என்னன்னா நீ ஸ்விட்ச் ஆன ஒன் வேரியபிள், இந்த வேரியபிள் வேல்யூ என்ன இருக்குதோ அது எந்த கேஸோ அது எக்ஸிக்யூட் ஆகும். இந்த வேரியபிள் வேல்யூ என்ன 4, இந்த 4 எந்த கேஸ்ல மேட்ச் ஆகுது? இந்த கேஸ்ல மேட்ச் ஆகுது. அப்ப இது எக்ஸிக்யூட் ஆகும். இது எக்ஸிக்யூட் ஆயிட்டு பிரேக் இருந்துச்சு அப்படின்னா பிரேக் ஆகி வெளியே வந்துடும். ஓகே, சோ இது நம்ம ட்ரை பண்ணோம் அப்படின்னா வேல்யூ என்ன 4, அப்ப கண்ட்ரோல் எங்க வரும்? இந்த 4th கேஸ்க்கு வரும். அப்ப இது எக்ஸிக்யூட் ஆகும். கரெக்டா? இதுல நம்ம டிஃபால்ட் கேஸும் வைக்கலாம். டிஃபால்ட் அப்படின்னு போட்டு எந்த டே இந்த வேல்யூலாம் நீ கொடுக்கல அப்படின்னா சும்மா நோ டே அப்படின்னு பிரிண்ட் பண்ற. ஓகே, நான் வேல்யூ வந்து சப்போஸ் 14 கொடுக்குறேன்னு வச்சுக்கோ. அப்ப எந்த கேஸுமே மேட்ச் ஆகாது. அப்ப டிஃபால்ட் கேஸ்க்கு வந்துடும். நோ டேன்றது பிரிண்ட் ஆகும். ஓகே, இன்னொரு விஷயம் என்னன்னா இங்க நான் ஒரு ஸ்டேட்மெண்ட்டுக்கு அப்புறமும் பிரேக் கொடுத்துருக்கேன். சப்போஸ் நான் பிரேக் கொடுக்கல, இந்த பிரேக் கமெண்ட் பண்ணிட்டேன், பிரேக் கொடுக்கலாம் என்ன ஆகும்னா இந்த ஸ்டேட்மெண்ட் எக்ஸிக்யூட் ஆயிட்டு அடுத்த ஸ்டேட்மெண்ட் வந்துடும். இப்போ 5ம் ஃப்ரைடேவும் எக்ஸிக்யூட் ஆகும், இந்த கேஸும் எக்ஸிக்யூட் ஆகும். சோ அப்ப Thursdayவும் பிரிண்ட் ஆகும், ஃப்ரைடேவும் பிரிண்ட் ஆகும். அந்த பிரேக் எடுத்தாலும் 6க்கு பிரிண்ட் ஆகும். இந்த பிரேக் எடுத்தா 6ம் பிரிண்ட் ஆகும். சோ இப்படி தான் வந்து எக்ஸிகியூஷன் நடக்கிறது. சோ Thursday பிரிண்ட் ஆகுது, ஃப்ரைடேவும் பிரிண்ட் ஆகுது. இந்த பிரேக் எடுத்தா இதுவும் பிரிண்ட் ஆகும். சோ நீ எங்க இருந்து கொடுக்குறியோ அதுக்கு ஏத்த மாதிரி இருக்கணும். இப்போ நான் 5 கொடுக்குறேன்னு வச்சுக்கோ, 5னா டேட்டா 5க்கு வந்துடும், வெறும் ஃப்ரைடே மட்டும் பிரிண்ட் ஆகிட்டு போயிடும்.